வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேளைக்கு 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை வெளியில் வாங்க சொல்வதாக ஜிப்மர் நிர்வாகம் மீது புகார் தெரிவித்து உறவினர்கள் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவைக்கு வழக்கமான நிதியுடன் கூடுதலாக ரூபாய் 254 கோடி வழங்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி இணைய வழியில் ரூபாய் 5.23 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வில்லியனூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட திட்டமிட்டு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 நபர்களை போலீசார் கைது செய்தனர். விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேளைக்கு 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை வெளியில் வாங்க சொல்வதாக ஜிப்மர் நிர்வாகம் மீது புகார் தெரிவித்து உறவினர்கள் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து உடல் நலம் பாதிக்கப்பட்ட 19 நபர்கள் மற்றும் நோயாளிக்கு உதவியாளராக வந்த ஒருவர் உட்பட 20 நபர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி 3 நபர்கள் இறந்த நிலையில் மீதமுள்ள 17 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 4 நபர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நோயாளிகளுக்கு ஒரு வேளைக்கு 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை ஜிப்மர் மருத்துவர்கள் வெளியில் வாங்க சொல்லி வருவதாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். மேலும் நோயாளிகளுடன் உள்ள உறவினர்கள் கூறும்பொழுது தினமும் 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை ஜிப்மர் மருத்துவர்கள் வெளியில் வாங்க சொல்கிறார்கள் என்று மருந்து வாங்கிய ரசீதை காட்டி கண்ணீர் விட்டு அழுதனர். அது மட்டுமல்லாமல் எப்பொழுது மருந்து மாத்திரை கேட்கிறார்கள் என்றே தெரியவில்லை, கையிலே பணம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்று வேதனை தெரிவித்தனர். இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து 4 நாள் இங்கே தான் இருக்கிறோம். சாப்பிட ஒரு ரூபாய்க்கு அன்னன்னைக்கு தினம் கூலிக்கு தான் கொளுத்து வேலைக்கு தான் ஓடுறோம். கொளுத்து வேலை வந்து அப்படியே ஓடி வந்து இங்கே தான் உட்காந்துருக்கணும். இன்றைக்கி எங்ககிட்ட காப்பீட்டு திட்டம் இல்லை, எங்கள் அது இருந்தால் தான் கோயிலனா உங்களுக்கு கையில் காசு இருந்தால் மருந்து நீங்கள் வெளியே தான் வாங்கிக்கணுன்றாங்க. அதுக்காக எங்ககிட்ட வருமானம் இருந்தால் தான் நாங்கள் வாங்க முடியல. நாங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது இங்கே இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்டாங்க, அது கொடுத்தோம். அதெல்லாம் காப்பீட்டு திட்டம் இருந்தால் தான் அது வந்து செலுத்திங்களா பேசுகிறாங்க. இப்போ பிள்ளைங்கெல்லாம் இன்னமும் பசிக்கு வந்து அங்கே தத்தளிக்குது, இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு. எப்படி என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து ஒன்றும் ரியாக்ஷன் மருந்து மாத்திரைக்கு ஒரு டைம் பில்லு கொடுத்தோம். ஒரு டைம் மட்டும் பில்லு 1200 ரூபா, 1020 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா வருது பாருங்க பில்லு. இது 600 ரூபா பில்லு. வயிற்றுக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. புதுவைக்கு வழக்கமான நிதியுடன் கூடுதலாக ரூபாய் 254 கோடி வழங்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிதி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதல்வர் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று முதல்வரின் கடிதத்தை அளித்தார். அந்த கடிதத்தில் புதுவைக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கும் நிதியுதவியினை குறைந்தபட்சம் 10% உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் புதுவை மாநில சொந்த நிதியிலிருந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான செலவினங்களை மேற்கொள்ள முடியவில்லை. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளிலிருந்து ஆண்டுதோறும் மத்திய அரசு வழக்கமாக வழங்கும் நிதியுடன் கூடுதலாக ரூபாய் 254 கோடியை நிகழாண்டு முதல் கூடுதலாக வழங்க வேண்டும். புதுச்சேரியில் 66% நகரமயமானதால் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் அவசியமாகிறது. பிரான்ஸ் ஆதிக்கத்திலிருந்து நம் நாட்டுடன் புதுவை இணைந்து 70வது ஆண்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசின் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து தேவையான நிதி ஆதரவை புதுவை அரசு பெறும் என நம்புகிறேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி இணைய வழியில் ரூபாய் 5.23 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது கைபேசிக்கு பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் இணைய வழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். அந்த பெண் அடிக்கடி தொடர்பு கொண்டு முதலீடு செய்ய வற்புறுத்தியதால் மணிகண்டனும் முதலீடு செய்துள்ளார். பல தவணைகளில் மொத்தம் ரூபாய் 5.23 லட்சம் முதலீடு செய்த நிலையில் அதற்கான லாபத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. மேலும் முதலீடு செய்த பணத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மணிகண்டன் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட திட்டமிட்டு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 நபர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து எஸ்பி வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதுங்கி இருந்த கும்பலை அதிரடியாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் கடுவாய்பேட்டை பகுதியை சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த சுனில், சுபாஷ், மனோஜ் என்பதும் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வாகன ஓட்டிகளை மடக்கி வழிப்பறி செய்ய திட்டமிட்டு பதுங்கி இருந்ததும் தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய கேஸ் பற்றிய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எரிவாயு சம்பந்தமான உபகரணங்களின் மாபெரும் விற்பனை மேளாவானது நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் மேலாளர் சசிவரதன் மற்றும் புதுச்சேரி எல்பிஜி முகவர்கள் ராஜராஜன், முருகன், சிவராமன், கவிதா, கிஷோர், சத்யநாராயணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராகுல் HP கேஸ் ஏஜென்சியின் உரிமையாளர் சத்யவேந்தர் மற்றும் மேலாளர் தேவா ஆகியோர் செய்திருந்தனர். பள்ளி புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகில் உள்ள தமிழக பகுதியான பள்ளி புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வைகாசி 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இரவு பகவான் கிருஷ்ணர், அர்ச்சுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு மின் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ச்சுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்றது. நேற்று பஞ்ச பாண்டவர்களுடன் படுகளம் போடுதல் நிகழ்வு நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனர், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். இன்று மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் குடும்ப தலைவர்களை இழந்த 27 நபர்களுக்கு அரசின் நலத்திட்ட நிதியுதவியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவரை இழந்தவர்களுக்கான நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் மணவெளி பேரவை தொகுதியில் 26 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தலா ரூபாய் 30,000 ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 75,000 என மொத்தம் ரூபாய் 8.55 லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதற்கான அரசின் உத்தரவு நகலை பயனாளிகளுக்கு பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்த் சக்திவேல், பாஸ்கர், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆணைக்கிணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் வழிகாட்டுதல்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட
டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்திற்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேளைக்கு 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை வெளியில் வாங்க சொல்வதாக ஜிப்மர் நிர்வாகம் மீது புகார் தெரிவித்து உறவினர்கள் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவைக்கு வழக்கமான நிதியுடன் கூடுதலாக ரூபாய் 254 கோடி வழங்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி இணைய வழியில் ரூபாய் 5.23 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வில்லியனூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட திட்டமிட்டு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 4 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.